யார் உள்நோக்கு முகத்தன்மையின் ருசியை அனுபவம் செய்ய முடியும்? ஓம் சாந்தி. எந்த குழந்தைகள் தங்களின் வார்த்தை மேல் கண்ட்ரோல் செய்து எனர்ஜி மற்றும் சமயத்தை சேர்த்து கொண்டே செல்கின்றார்களோ அவர்கள் தானாகவே உள்நோக்கு முகத்தன்மையின் ருசியை அனுபவம் செய்கின்றார்கள். உள்நோக்கு முகத்தன்மையின் ருசி மற்றும் வார்த்தை நடத்தையின் ரசம், இதில் ராத்திரி மற்றும் பகலுக்கான வித்தியாசம் இருக்கின்றது. உள்நோக்கு முகமுடையவர்கள் எப்பொழுதுமே தனது நெற்றியின் நடுவில் இருக்கும் குடிலில் தபஸ்வி மூர்த்தியின் அனுபவம் செய்கின்றார்கள். அவர்கள் வீணான சங்கல்பங்கள், அதாவது தீர்மானத்தினால், மனதின் மௌனம் மற்றும் வீணான வார்த்தைகளினால் வாயின் மௌனம் வைக்கின்றார்கள். இதற்காக உள்முகத்தன்மையின் ருசியின் இந்த உலகிற்கு அப்பாற்பட்ட உணர்வு ஏற்படுகின்றது. ஓம் சாந்தி.